மாற்றுத்திறனாளி மகனை வைத்துக் கொண்டு பல மாதங்களாக அலையும் வயதான பெற்றோர்கள். ஊனமுற்றோருக்கான உதவித்தொகை கிடைக்க இப்படி ஒரு போராட்டமா? அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கும் பெற்றோர்கள் மகனை மாவட்ட ஆட்சியரிடமே ஒப்படைத்ததால் பரபரப்பு. என்ன சொல்றாங்க? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆதார் கார்டு தான் கொடுக்க முடியும், ஆதார் கார்டு நீங்களே எடுத்துங்க சொல்றேன். ஆதார் கார்டு தான் பணம் அனுப்புன்றாங்க. ஆதார் எடுக்கலையா? எடுக்க முடியாது சார். அவனை விழுப்புரம் மாவட்டம் கஞ்சனூர் பக்கத்துல இருக்கக்கூடிய மேல்காரணை கிராமத்தை சேர்ந்தவங்க தான் வெங்கடேஷன் காளியம்மாள் தம்பதி. இவங்களுக்கு 25 வயதுல கோவிந்தன் அப்படின்ற ஒரு மகன் இருக்காங்க. இந்த மகன் மாற்றுத்திறனாளியா இருக்காங்க. இதை தொடர்ந்து இவருக்கு ஊனமுற்றோர் உதவித்தொகை கடந்த 6 மாசமா கிடைக்கலையாமா. இதுக்காக இவங்க பலமுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்திருக்காங்க. ஆனா எந்த பயனும் இல்ல அப்படின்னு சொல்லப்படுது. தன்னுடைய மகனுக்கு இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் கிட்ட இருந்து நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை ஒரு சின்ன கூடையில வச்சு இருசக்கர வாகனத்துல அப்படியே கூட்டிக்கிட்டு வந்திருக்காங்க. இது பலரையுமே சோகத்துக்குள்ளாக்கி இருக்கு. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல ஆட்சியரை பார்க்க வந்த பெற்றோர்கள் கிட்ட அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினருமே விசாரணை நடத்தி இருக்காங்க. அதை தொடர்ந்து அந்த பெற்றோர்கள் என் மகனுக்கு இன்னைக்கு உதவித்தொகை கிடைக்காம நான் அவரை கூட்டிட்டு போக மாட்டேன் அப்படின்னு அலுவலகத்திலேயே அவரை விட்டுட்டு போனது பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. வயதான பெற்றோர்களுக்கு இப்படி ஒரு நிலைமையான அங்க இருக்கக்கூடிய பல பொதுமக்களுமே வேதனை அடைஞ்சிருக்காங்க. அதை தொடர்ந்து அதிர்ச்சி அடைந்த அதிகாரிகள் பெற்றோர்களை சமாதானம் செஞ்சு மாவட்ட ஆட்சியர் கிட்ட அழைச்சிட்டு போயிருக்காங்க. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹேண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.